ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் சசிகலா தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றினார். சற்று நேரத்துக்கு முன்னர் அவர் அங்கு வாக்களித்து விட்டு சென்றிருக்கின்றார். பல்வேறு அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள் வாக்களித்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் சசிகலா தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கின்றார். தொடர்ந்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் வாக்களிக்கக்கூடிய முக்கிய வாக்குச்சாவடியாக பார்க்கப்படக்கூடிய காரணத்தால் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் கூடுதலாக போடப்பட்டிருக்கின்றது. அவர் சற்று நேரத்திற்கு முன்னர் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு வருகை தந்தார். அப்போது அவர் அந்த வாக்களிப்பு முன்பாக இருக்கக்கூடிய நடைமுறை பணிகளை முடித்துவிட்டு அவர் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றிவிட்டு வெளியே சென்றிருக்கின்றார். சற்று நேரத்துக்கு முன்னர் இந்த நிகழ்வானது நடந்திருக்கின்றது. அவர் வாக்களித்த வாக்குச்சாவடி என்பது சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடி. தொடர்ந்து அந்த வாக்குச்சாவடியில் தான் அவர் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த முறையும் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அவர் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றிவிட்டு அவர் அளித்த பேட்டி தற்போது நாம் பார்க்கலாம். இன்றைக்கு தேர்தல் கமிஷனுடைய முறைப்படி தேர்தல் முடியும் வரை நிச்சயமாக இந்த தேர்தல் எங்களை பொறுத்தவரை நிச்சயமாக இது ஒரு 26க்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை எங்களுக்கு கொடுக்கும். ஓகே.